குவைத்துக்கு மேலால பறந்து வந்த 8 ட்ரோன்களை குவைத் பாதுகாப்பு படை வீரர்கள் சுட்டு வீழ்த்தியிருக்கிறாங்க. குவைத்தினுடைய உட்கட்டமைப்பு வசதிகள், முக்கியமான இடங்களை பாதுகாக்கிற இந்த நோக்கில தான் குவைத்தினுடைய வான்வெளியை பாதுகாக்கிற இந்த படை வீரர்கள் தங்களுடைய வான் பரப்புல பறந்து வந்த இந்த ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியிருக்கிறாங்க. அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. ஈரான் அதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீதும், அமெரிக்காவுடைய முக்கியமான மத்திய கிழக்கில் இருக்கின்ற தளங்கள் மீதும் நவீன ரக ஆயுதங்களைக் கொண்டு, ஏவுகணைகளைக் கொண்டு தாக்குதல் நடத்துவதும், இப்படியாக மத்திய கிழக்கு யுத்த பீதியிலேயும் யுத்த மேகங்களாலும் நிரம்பி வழியுது. இதனால மக்கள் அச்சத்தில் இருக்கிறாங்க. அந்த நாட்டினுடைய பாதுகாப்புகளை பலப்படுத்துவதற்காக அந்தந்த நாட்டினுடைய அரசாங்கமும் பாதுகாப்பு படை வீரர்களும் அதற்கான நடவடிக்கைகளையும் முயற்சிகளையும் எடுத்துட்டு வராங்க. இந்த நேரத்தில் தான் குவைத்தும் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படிங்கிற செய்தியையும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா மத்திய கிழக்கு நாடுகளில் ஏவப்படுற ஏவுகணைகளும் ட்ரோன் தாக்குதல்களும் யார் நடத்துறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. சில நேரங்களில் அந்தந்த நாடுகள் கூட இது ஈரான் எங்கள் மீது மேற்கொண்ட தாக்குதல் அல்ல அப்படின்னு மறுத்திருக்கிறது. சில நேரங்களில் ஈரான் தான் எங்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா குவைத் இப்ப சுட்டு வீழ்த்தி இருக்கின்ற 8 ட்ரோன்களையும் யாரு விட்டாங்க அப்படிங்கிறது இதுவரைக்கும் தெரியாது அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்கிறாங்க. நாடுகளுக்கு இடையில மூட்டி விடுற செயற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கிறது. இப்ப ஆயுத மோதலை விட இந்த மூட்டி விடுற செயற்பாடுகளும் கருத்து மோதல்கள் தான் மிக பாரிய அளவுல தாக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது. இதனுடைய விளைவுகள் என்னாகும், எப்படியாகும் அப்படிங்கிறது காலம்தான் பதில் சொல்லும்.